வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஏப்ரல் 7ஆம் தேதி, தமிழ் மாதம் பங்குனி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சதுர்த்தசி, உத்திரம் நட்சத்திரம், துருவம் நாமயோகம், வணிஜை கரணம். இன்றைய தினம் பங்குனி உத்திரம் முருகன் கோயில்களில் அதீத விசேஷமாக இருக்கும். சில அந்த வைணவ முறையில் இருக்கவங்க நேற்று ஈவினிங்லேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைய தினம் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். எனவே இந்த 2 ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்று ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளில் கையெழுத்து போடும்போது மிகுந்த ஜாக்கிரதையாகவும் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். இன்று மேசராசியை பொறுத்தவரை பணவரவு அதிகரிக்கும், செலவுகளில் கவனமாக இருக்கணும். அஸ்வின் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு விஷயத்தை பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது அது தடைக்கு பிறகே வெற்றியடையும், யோசித்து செயலாற்றுங்கள். பரணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கும், செலவுகளில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும், ஸோ நிதானமாக செல்ல வேண்டும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தந்தைக்காக செலவினங்கள் அதிகரிக்கும், உடல் நலத்திற்கு அக்கறை காட்ட வேண்டும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் சிறு சிறு தவறுகள் ஏற்படும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் வரும், மருத்துவ செலவுகள்லாம் வரலாம். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் இன்று உண்டு. ஸோ வீட்டு அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கு சென்று வருவது நல்லது. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவை, பேச்சில் துடுக்கு என்று பேசக்கூடாது. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல யோகம் உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்று வாகன யோகம் உண்டு. அதே போல் பயணத்தின் போது ஒரு நல்ல நட்பை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணையுடன் உதவிகள் கிடைக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சிறு சிறு சண்டை சச்சரவுகளுடன் தொடங்கி மாலையில் வெற்றியுடன் முடிய நாளாக இன்று இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற துணையுடன் உதவிகள் கிடைக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும், பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுறுசுறுப்பு அதிகமாகும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும், பரிசுகள் வாங்கி கொடுங்கள், சாக்லேட் வாங்கி கொடுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வெட்டி பேச்சை தவிர்க்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது உறவினர், புதிய நண்பர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும், அவர்கள் மூலமாக எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இன்று அமையும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் கவனமாக பேச வேண்டும், வம்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே பயணிப்பதால் மனது ஒரு கலக்கம் ஏற்படும், நிதானமாக செல்ல வேண்டும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும். எதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு காலையில் நேரமாக குளிச்சுட்டு ரெடியாக இருங்க. திடீர்னு யாராவது வரும்போது அதுக்காக குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு அழைப்பு வரும், அதுக்காக காத்திருங்கள். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன ரீதியான தொந்தரவுகள் வரும், சக பணியாளருடன் சிறு வாய்க்கால் தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வகையில் செலவுகள் அதிகரிக்கும், உடல் நலத்தை கவனிக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும், புதிய வாகனத்தில் நீங்கள் இன்று புக்கிங் பண்ணுறதுக்கு இது போன்ற சிறப்பான நாள் இன்று. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் கல்வியில் தடை உண்டாகும், அக்கறை காட்டுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாகன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு அல்லது வாகனத்துக்காக செலவுகள் செய்ய வேண்டிய அல்லது வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் சாமானத்திற்கு ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அதாவது பழுது செலவுகள் வரும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் அனைத்திலும் உதவுவார்கள். இன்றைய தினம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பேச்சில் நிதானம் தேவை. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக சிறு உதவிகள் கிடைத்தாலும் ஒரு மன வருத்தம் ஏற்படும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும், பேச்சில் நிதானம் தேவை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு அதிகரிக்கும், வங்கி சேமிப்பு கூடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசும் வார்த்தைகள் நிதானம் கவனம் தேவை. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், வங்கி சேமிப்பு கூடும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் குழப்பம் உண்டாகும், ஆலய தரிசனம் மன அமைதியை தரும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வெளியூர் பயணம் உண்டாகும், பாதுகாப்பான பயணத்தின் மூலமாக வெற்றியை பெறலாம், கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் குழப்பம் உண்டாகும்,
ஸோ ஆலய தரிசனம் என்ற அமைதியை தரும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும், செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. ஒருவரை பற்றி பேசுவது நீங்கள் யாரிடம் சொன்னீர்களோ அவர்களே போய் இந்த மாதிரி அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துவார். அதனால் தேவையில்லாத பொதுவாகவே எப்பயுமே பேசாதீங்க, இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசாதீங்க. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு சிறப்பாக இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனை உருவாகும், வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாம் சிறப்பாக நடைபெறும், ஆலய தரிசனம் அமைதியை தரும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மதிப்பு கொடுத்து பழகுங்கள், ஒரு சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக நீங்கள் பேச வேண்டும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலய தரிசனம் நல்ல அமைதியை தரும், நினைத்தது எல்லாம் சிறப்பாக முடியும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம், மதிப்பு கொடுத்து பழகுங்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும், லாபம் வருமானம் உங்களுக்கு கூடும். நேர்களே 12 ராசி பலன்களை பார்த்தோம், இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைய தினம் சைத்திர மாதத்துடைய சுத்த சதுர்த்தசி, இன்று தமண சதுர்த்தசி என்ற பெயர். இன்று சிவனுடைய சேத்திரத்தில் அல்லது கங்கையின் ஸ்நானம் செய்து மறிக்கொழுந்து மலரினால் சிவபெருமானை அர்ச்சனை செய்பவர்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி மங்களம் உடையவர்களாக இருப்பார்கள். பாவங்கள் நீங்கி மங்களம் உடையவர்களாக இருப்பார்கள். இறந்த பின் கைலாச பதவி கிடைக்கும் என்பார்கள். ஸோ இப்போ கைலாசான் நாடு வேற உருவாயிருக்கு. ஸோ அந்த கைலாசா இல்லை, இறந்த பிறகு கைலாசத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாங்க விதி சொல்லுது. அதே போல் இன்று பங்குனி உத்திரம், இன்று சகல தெய்வங்களுக்கும் தெய்வீக திருமணங்கள் நடக்கக்கூடிய விஷயம். சிவபார்வதிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சமேத முருகனுக்கும் அதே போல் லக்ஷ்மி நாராயணுக்கும் தென்னாட்டில் அநேக ஆலயங்களில் திருமண வைபவம் நடக்கும். இன்றைய தினம் பொதுவாக பங்குனி மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் ஒரு சிலர் இன்று உச்சத்தை அடைந்திருக்காங்க. மகாலட்சுமி அவதரித்த தினம் இன்று நட்சத்திரம் உத்திரம். மகாலட்சுமி அவரோட நோக்கமே மகாவிஷ்ணுவை திருமணம் செய்வதே. அதனால் இந்த காதல் செய்கின்ற பெண்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உண்மையான காதலிக்கிறவங்களை நினச்சி முருகன்ட்ட இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஸ்ரீரங்கத்தில் இன்று ஸ்ரீ ரங்கநாதருக்கும் ஸ்ரீ ரெங்க நாச்சியாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும். இன்று திருச்சியில் உள்ளவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக தம்பதியுடன் போய் பண்ணுறவங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும். பிரிந்து தம்பதியினர் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு காரணமாக, ஏதோ ஒரு மன வருத்தம், ஒரு தவறுகள் காரணமாக, தவறுகள் செய்வது மனிதனம், அதை மறப்பதும் மனிதம்தான். தவறுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இன்று ஒன்று சேர்ந்து அல்லது யாராவது ஒருத்தர் போய் ரங்கநாதரை சேவிச்சிங்கன்னா மீண்டும் மிக விரைவில் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்று உத்திரம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். கர்ப்பதானம், பூ முடிக்க, சீமந்தம் செய்ய, அன்னப்பிரதர்சனம் செய்ய, உபநயம் செய்ய, காது குத்த, வித்யாரம்பம் செய்ய, வேதா பிரதிஷ்டை செய்ய, ஆபரணம் செய்ய, வேதா விஷயங்கள் செய்ய, கரகப்பிரவேசம் செய்ய, திருமாங்கல்யம் செய்ய என்ற உகந்த நாள். கடவுள் பிரயாணம், சாந்தி முகூர்த்தம், குழந்தைக்காக முயற்சி செய்வதெல்லாம் இன்று செய்யலாம். இன்றைய பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய மங்களகரமான காரியங்கள், வேள்விகள், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். நேர்களுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ஆ பாலசுந்தரம். 21/4/1962 பிறந்திருக்காரு. காலை 11 மணிக்கு பிறந்திருக்காரு, சென்னையில். நான் மிக விரைவில் ஓய்வு பெறப் போகிறேன். தொடர்ந்து சேலத்தில் வேலை செய்ய விரும்புகிறேன். எதிர்பார்த்த இடத்தில் வேலை கிடைக்குமா? அவர் 2-3 தொலைக்காட்சி பேரை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் தம்பியுடன் சேர்ந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வைத்துள்ளேன். முதல் தலைமுறையாக 1995 முதல் 2004 வரை வைத்துள்ளேன். ஸோ அதே மாதிரி மீன் வளர்ப்பு, லவ் பேர்ட்ஸ், இது போன்ற தொழிலும் ஆர்வம் இருக்குது. இதில் எனக்கு எது செட் ஆகும்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவருடைய தொழில் இவருடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபர் 8லேயே ஸ்ட்ராங்காக இருக்கார். 10ஆம் அதிபர் 10ல் செவ்வாய் இருக்குது. அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தன் ஸ்தானத்துக்கு 12ல் மறக்கிறார். அதாவது 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 9ல் இருக்கார். ஸோ குரு பார்வையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்து மேலே படுது. ஸோ இது பகுதி நேர தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் லாபமும் வரும், உங்களுக்கு இதுவும் சரியாக வரும். அதையே நீங்கள் முழுசாக பண்ணிங்கன்னா போட்ட அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு, அதற்காக நீங்கள் சிரத்தை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்காது. ஸோ அது ஒரு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அது வேஸ்ட், வீண் முறையிடுச்சு. அதாவது ஒரு டைம் ஒரு நாள் உழைக்கிறோன்னா அது பணம் போடுற மாதிரி தான் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி ஓய்வு பெற்றாலும் மீண்டும் பணியில் ஏதாவது ஒரு வேலையில் சும்மா நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வந்த வேலையில் ஒரு அட்வைசராகவோ என்னவோ ஒன்று கம்மி சம்பளத்தில் ஏதாவது இப்போ இருக்க வாங்குறத விட ஒரு குறைந்த ஆவரேஜான சம்பளத்தில் மீண்டும் பணியமர்த்தப்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்னும் ஒரு 4-5 வருஷம் நீங்கள் வேலை செய்யலாம்.
ஸோ ஆல்மோஸ்ட் 2023 24 வரைக்கும் வேலைக்கு உண்டான கிரக அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ஓய்வு நேரமாக பண்ணுங்கள். எதிர்காலத்தில் 4 வருஷம் கழித்து பேசிக்கலாம். இப்போ இதை வந்து பகுதி நேரமாக வேணால் பண்ணுங்கள், மற்றபடி வேண்டாம். அதே மாதிரி நான் காதலத்து திருமணம் செய்து கொண்டேன், குடும்பத்தை பிரிந்திருக்கிறேன், ஒன்று சேர வாய்ப்புகள் உள்ளதா, அல்லது மீண்டும் அதாவது இப்போ கொஞ்சம் குடும்பம் காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து பிரிஞ்சிருக்காரு, மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உள்ளதா, அல்லது 2வது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸோ இவருடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது மீண்டும் இன்னொரு வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவங்களும் இவங்ககிட்ட சேர மாட்டாங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர் பெக்குலியர் கேரக்டர். நான் நினச்சது நடக்கணும், நான் சொன்னது நடக்கணும், நான் உட்காருனா நீ உட்காரணும், நான் விரும்புகிற மாதிரி தான் நீ பேசணும், நான் விரும்புகிறது மாதிரி தான் நடக்கணும்னு அது மேல் டாமினேஷன் சொல்கிறத காட்டிலும் தான் நினைக்கிறது எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவர். காலைல 4:30 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, காலைல நம்மளால் எந்திரிக்க முடியாது, 2 தடவை ஸ்னோஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு காலைல 8 மணிக்கெலாம் எந்திரிப்போம். நம்ம உடம்பே நம்ம பேச்சை கேட்காத போது இன்னொரு உயிர், இன்னொரு உடம்பு, இன்னொரு சிந்தனை கொண்டவங்க எப்படி நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்பாங்க? அந்த பேசிக் திங்ஸ் நமக்கு வேணும். ஸோ வந்து உங்களோடலாம் சேர்ந்து யாராலையும் அவ்வளோ நாள் வாழ முடியாது. ஸோ நீங்கள் சரின்னு உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து பேசி கூட்டுவாங்க, அதுதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு வாழ்க்கையில் அமையறதுக்கு வாய்ப்பு 100% இல்லை. ஸோ அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, நம்மளோட 2வது கேள்வியாளர் பெயர் WB கார் குழலி. எனது மகளுக்காக நான் எழுதிக்கிறேன் அப்பா ஐயா அப்படின்னு இருக்காரு. ஸோ அவங்க பொண்ணுக்காக அவங்க அப்பா எழுதுறாரு போல இருக்கு. டியர் சார், மை டாட்டர் இஸ் பார்ன் ஆன் June 24, 1997 சார், மார்னிங் 8:55 AM சார், பர்த் பிளேஸ் சேலம். ஸோ நம்ம ஊருக்காரங்க. ஸோ இவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், தற்போது இவர் வந்து ஒருவரை காதலித்து கொண்டிருக்கிறார், இது தடை செய்ய வேண்டும். ஏன்னா தண்ணியில் போகிற பைப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. வேலை மற்றும் தொழில், எந்த தொழில் சரியாக இருக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இவருடைய காதலை தடை செய்ய வேண்டும்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன, அது வந்து நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் வந்து பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம், செய்வனை இதெல்லாம் செய்யப்படும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிங்க, எல்லா தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்திலே பாருங்கள், இங்கு பில்லி சூனியம் எடுக்கப்படும்ன்ற வார்த்தை போட்டிருக்காங்க, போர்டு வச்சு. வீட்டில் நிறைய பேர் வந்து அதை ஒரு மாந்திரிக தொழில் பண்ணுறாங்க. இங்கு பில்லி சூனியம் எடுக்கப்படும்னு போட்டிருக்காங்க. யாராவது இங்கே வெக்கப்படும் போட்டிருக்கானா? அப்போ யார் தான் அதை வைக்கிறா? கண்டுபிடிங்க. அப்படி மனசுக்குள்ளே யாராவது ஒருத்தன் பிரம்மையாக நமக்கு எல்லாம் கஷ்டமாக நடக்குது, ஏகப்பட்ட பஞ்சாயத்தாக நடக்குது, எதுவுமே சரியாக வரலன்னா நமக்கு யாராவது பில்லி சீன் வச்சுட்டான்னு இவனுங்களாம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. இவன் மனசில் வர பதிஞ்ச விஷயத்த சைக்காலஜியில் அவங்க எடுத்து விட்றாங்க. இதுதான் விஷயம். இதையெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் யாராலையும் தடலாம் செய்ய முடியாது. ஜாதக அமைப்பு படி பார்க்கும் பொழுது இவருடைய பொன் ஜாதகத்தில் பாவத்தில் சந்திரன் இருக்குது, 3ல் ராகு வந்து இந்த ஜாதகத்தில் 2ல் இருக்குது. 2, 7மே திருமணத்துக்கு உண்டான பாவம் தான். இந்த பாவத்தினுடைய புத்தி வந்து 2021 6வது மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாயும் இந்த பாவத்தில் 3ல் இருக்குது. ஸோ 1, 2, 3 2, 3, 7 எல்லாமே திருமணத்துக்கு உண்டான பாவங்கள். ஸோ இதெல்லாம் திருமணம்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து தடுத்தால் தான் இன்னும் பிரச்சனையாகும். நீங்களாக பண்ணி வச்சா திரும்ப எதிர்காலத்தில் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இல்லை நீங்கள் பண்ண வேண்டும், தடுக்க வேண்டும், அந்த வேண்டும், இது வேண்டும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற நிலைமை தான் வரும். நாளைக்கு அவங்க ஒரு கஷ்டத்துலையோ ஒரு குழந்தைகளும் இந்த பெற்றுட்டாங்கன்னோ நீங்கள் கிட்ட இருந்து பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ 2022 மார்ச்சுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாண யோகம் இருக்குது. நீங்களாக பண்ணி வச்சா கௌரவமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அவங்களா பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமாக போயிடும். ஸோ நீங்கள் தான் அதுக்குண்டான சூழ்நிலைகளை முயற்சிகளை அமைத்து தர வேண்டும். 2வது வேலை மற்றும் தொழில், எந்த தொழில் நிரந்தரமாக நடைபெறுன்றீங்க. ஸோ இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு பாவியனும் இருக்க வேணும்பாங்க, அதில் 10ஆம் வீட்டை நல்ல கிரகம் பார்க்க வேணும்பாங்க. செவ்வாய் கன்னியா ராசியிலிருந்து 8ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இவங்க கடக லக்கணம். அப்போ 10ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார். செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு 5க்கு உடையவர், 10க்கு உடையவர், 10க்கு உடையவர் 10ஆம் வீட்டை பார்ப்பது பலம். எனவே பிற்காலத்தில் இவர் வந்து சுயமாக வீடுக்கு சம்பந்தமான, வீட்டு தேவைக்கு சம்பந்தப்பட ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல், லைட் சாமானம், பெயிண்ட், இது போன்ற வீட்டுக்கு கட்டுறதுக்கு தேவையான, வீடு கட்டுமான பணிகளுக்கு தேவையான ஒரு தொழிலை எதிர்காலத்தில் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி செவ்வாயின்னு சொல்கிறதுனால ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மேட்டு, இது போன்ற விஷயங்களும் விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. செவ்வாயின்றது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் திருமணம், பிரைடல் மேக்கப், திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கல்யாணத்தை தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுறாங்கன்னு நம்பி பணத்தை ஏமாறாதீங்க. ஒன்று நான் வந்து சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்குது, ஆனால் அது ஒரு மனுஷனால் க்ரியேட்லாம் பண்ண முடியாது. வந்து அணுவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆட்டம் cannot be created or neither destroyed. It can be formed through one energy to another energy. இப்படி தான் பண்ண முடியுமே தவிர
இதெல்லாம் ஒருத்தரால் ஒரு முயற்சி பண்ணி எதுவும் மாற்ற முடியாது. ஸோ விதி போன போக்கில் போகிறது நல்லது. அது நம்ம தெரிஞ்சு அதில் பாதுகாப்பாக போகிறது தான் ஜோசியம். ஸோ இந்த செய்வன பில்லி சூனியம் அதை எடுக்க வேண்டும், தடை பண்ண வேண்டும், அதை பண்ண வேண்டும்னா நீங்கள் ஏதோ சினிமாவில் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசிகிட்டே கத்திட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஆகாத காரியம். இல்லாத ஊருக்கு வழி கேட்கறது வேஸ்ட்டு. நேர்களே, நம்மளுடைய 2 கேள்வியாளர்களுடைய பதிலை மிக தெளிவாகவும் யதார்த்தமாகவும் பதில் சொன்னோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லணும். சும்மா அவங்களே வந்து குழப்பத்தில் நம்மகிட்ட வராங்க, நாம் அது இப்படி தான் சொல்லிட்டு போயிடணும். அதில் வந்து 10ல் 1 தப்பாக போனாலும் அதை பற்றி கவலை இல்லை, 9 கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவனே ஒரு டவுட்டில் தான் நம்மகிட்ட வராங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு எதுக்கு வராங்க? நல்லா இருக்கும் யாராவது வராங்களா? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு குழப்பத்தில் ஒரு பிரச்சனையில் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு முடிவெடுக்க முடியாதவங்க தான் வராங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் இப்படி போனால் இப்படி நடக்கும், இப்படி போனால் இப்படி நடக்கும்னா அவன் 2ல் எதில் போகலன்றதுலாம் நம்மகிட்ட வரலாம். இப்படி தான் போங்கன்னு சொல்லணும். அதில் நம்ம 10 சொல்கிறதுல 1 தவறாமல் முடிவானா கூட மீதி 9 நம்ம போல்டாக சொன்னால் தான் அவங்க போவாங்க. நாமளும் குழப்பிட்டுக்கூடாது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணினா இப்படி நடக்கும்பாங்க. அப்போ அந்த இப்போ ஜாதகத்திலே அவங்க பரிகாரம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது தெரியும்ல. அப்போ நடக்குமா நடக்காதுன்னு தானே நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்க உண்மையிலே இந்த ஜாதகருடைய அப்பா வந்து வருத்தப்படுவார் இந்த பதிலுக்கு, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நமக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்ல முடியும். நாளைக்கு வந்து தடுக்க வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தடுக்கலன்னு சொல்லிட்டு நான் பாலாஜி தப்பானவனா போயிட்டா பரவாயில்ல, ஆனால் ஜோசியம் பொய்யாயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சி சேனலில் நட்சத்திர நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.